Good morning guys, it's a wonderful morning here. This is the second day of our trip. நாம் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் நிற்கிறோம். மிகவும் பழமையான 4 கோயில்களை ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். 1 வெட்டுவான் கோயில், 2வது சமணப்படுகை, 3வது ஐயனார் கோயில், 4வது கழுகாசலமூர்த்தி கோயில். நீங்கள் கைலாசநாதர் டெம்பிளை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. கைலாசநாதர் கோயில் ஒரே பாறையில் ராக்கெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி குடைந்து செய்யப்பட்ட ஒரு கோயில். வெட்டுவான் கோயிலை பார்த்தீங்கன்னா, வெட்டுவான் கோயில் கைலாசநாதர் கோயிலோட ஒரு மினியேச்சர் போலவே தோணும். வெட்டுவான் கோயிலுமே ராக்கெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி குடையப்பட்ட கோயில் தான். முக்கியமாக இந்த கோயில் முற்கால பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையனால் கட்டப்பட்டது. மேலே போயிட்டு எல்லா கோயில்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெட்டுவான் கோயில் கழுகுமலை கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் மாரஞ்சடையன் என்பவனால் இக்குடைவரை கோயில் உருவாக்கப்பட்டிருக்கலாம். மாமல்லபுரத்தில் உள்ள குடைவரை கோயில் பாணியில் இதுவும் குடைவிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயிலானது ஒரே பாறையில் குடைவிக்கப்பட்டும் இதன் விமானத்தில் உள்ள சிற்பங்கள் யாவும் பராந்தக நெடுஞ்சடையன் ஆட்சி காலத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. இம்மலையின் உச்சியில் ஒரு பகுதியில் உள்ள வட்டெழுத்து கல்வெட்டு பராந்தக நெடுஞ்சடையன் ஆட்சி காலத்தில் இங்கு சமணர் பள்ளி உருவாக்கப்பட்டு நடந்து வந்ததை தெரிவிக்கிறது. இங்கு அதிக எண்ணிக்கையிலான சமணர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக பாறைகளில் கல்வெட்டுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளன. வெட்டுவான் கோயிலும் சமணப்பள்ளியும் மலையின் மேல் பகுதியில் இருக்குது. ஏறி செல்றதுக்கு ஏதுவாக படிக்கட்டுகள் பாறையிலேயே செதுக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. வயதானவர்களுக்கு ஏறி செல்வதற்கு ஏதுவாக கைப்பிடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலே ஏறிய உடனேயே நீங்கள் பிரமிச்சு போயிடுவீங்க. ஒரு பெரிய பாறையில் தேர் போல அழகான தத்ரூபமான சிற்பங்களோட வெட்டுவான் கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எல்லோரா கைலாசநாதர் கோயிலோட சிறிய உருவத்தை பார்த்தது போலவே இருக்கும். கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்பு இதை எப்படி செய்திருப்பாங்க? இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்கிறதா சொல்கிறோம். ஆனால் இப்போ நினச்சா கூட இது போல் ஒரு கோயிலை கட்ட முடியாது. ஆனால் 1200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் இதை நம்ம முன்னோர்கள் எப்படி செய்திருப்பாங்க? என்கிட்ட கேட்டால் 1200 வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இது போல் கோயில்களை கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கோயில் கட்டி முடிக்கப்படலை. பாதியிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் நின்று போயிருக்கு. என்ன காரணம்னு தெரியலை. விமானம் 3 அடுக்கு விமானமாக இருக்குது. நிறைய கார்விங்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நிறைய பூதகணங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 4 மூலைகளிலையும் நந்தி வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேற்கு பாகத்தில் நரசிம்மர் சிலையும் பல கார்விங்ஸ் மற்றும் பூதகணங்களும் இருக்குது. தெற்கு பாகத்தில் தட்சிணாமூர்த்தி மிருதங்கம் வாசிக்கிறது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பக்கம் இந்திரனோட சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. வடக்கு பக்கம் பிரம்மாவோட சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரே பாறையில் எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமும் இல்லாமல் இவ்வளவு அழகான தேர் போன்ற ஒரு கோயிலை கண்டிப்பாக கட்டியிருக்க முடியாது. அறிவியல் தொழில்நுட்பத்தை மிஞ்சிய ஒரு நுட்பம் நம் முன்னோர்கள்ட்ட இருந்திருக்க வேண்டும். இந்த கோயில் சிவனுக்காக கட்டப்பட்ட கோயில். விமான இலக்கணம் அதை தெளிவாக விளக்குது. சிவலிங்கம் வைக்க செய்யப்பட்ட ஆவுடையும் உள்பாகத்தில் இருக்குது. கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுத்தது போல் அழகான வலித்து எடுத்திருக்கிறத பார்க்க முடியும். உண்மையிலேயே இப்போ உள்ள டெக்னாலஜி வைத்து இது சாத்தியமா? கோயில் கட்டி முடிக்கப்படாததால் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை ராவாக நம்மளால் பார்க்க முடியுது. கருவறைக்கு உள்ளாடி வெளியிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு பிள்ளையார் சிலை வைத்து வழிபடப்படுது. இப்படி ஒரு கோயிலை நம்மளால் கெட்டதாக முடியாது, ஆனால் பாதுகாக்க கூட முடியலையே அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு சமணப்பள்ளியை நோக்கி நகரலானே.
பல நூறு ஆண்டு பழமையான ஒரு ஆலமரத்தடியில் தான் சமணர்களோட பள்ளி இருந்திருக்கு. அதற்கு ஆதாரமாக எல்லா தீர்த்தங்கரர்களோட புடைப்பு சிற்பம் பாறையில் செதுக்கப்பட்டிருக்கு. புடைப்பு சிற்பத்தின் கீழ்ப்பகுதியில் யார் சிற்பத்தை செதுக்கி உபயம் செய்தாங்களோ அவர்களோட பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த புடைப்பு சிற்பங்களில் பர்ஸ்வநாதர், நேமிநாதர், மகாவீரர், பத்மாவதி தாயார் ஆகியோரோட சிற்பமும் அடங்கும். கீழே இருக்கக்கூடிய சிவனுக்கான வெட்டுவான் கோயிலையும் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் தான் கட்டி கொடுத்துருக்கான். சமணர்களுக்கான இந்த பள்ளியையும் பராந்தக நெடுஞ்செழியனே கட்டி கொடுத்துருக்கிறான். கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு சமய நல்லிணக்கம் இருந்திருக்கு. பெரும்பாலான சமண படுகைகளுக்கு பக்கத்தில் சாஸ்தா கோயில் அல்லது ஐயனார் கோயில்கள் இருக்கிறத பார்த்துருக்கோம். இந்த கோயில் பக்கத்துலேயும் ஒரு பழமையான ஐயனார் கோயில் இருக்குது. சைவத்துக்கும் ஐயனாருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது போல் சமணத்துக்கும் ஐயனாருக்கும் ஒரு பெரிய சமூக தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட நாட்டுப்புற தெய்வங்களில் ஐயனார், கருப்பசாமி, பேச்சியம்மாள், சுடலை மாடன், இசக்கியம்மன் ஆகிய தெய்வங்கள் அடங்கும். நாம் எவ்வளவு பெரிய வைதிக மாற்றம் பெற்ற தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் நம்முடைய பூர்வீகத்தில் ஊறி இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் தான் முதன்மையான தெய்வங்களாக வந்து நிற்கும். நம்முடைய தமிழர் சகோதரர்கள் எவ்வளவு தான் மதம் மாறி வேறொரு கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடைய வழிபாட்டு முறை பெரும்பாலும் இந்து முறைப்படியே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நிறைய ஆலயங்களில் தேர் இழுக்கிறது, ஆரம் அணிவித்து வழிபடுறது, தீபம் ஏற்றுறது போன்றவை அடங்கும். இதையெல்லாம் அவங்களால மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க உயிர் அணுக்களில் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஊறி இருக்கிற விஷயம் அது. ஐயனார் கோயிலுக்கு வெளியே கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கிறாரு. கருப்பசாமிக்கு முன்பாகத்தில் ஐயனார் தன்னுடைய வாகனமான குதிரை மேலே இருக்கிறாரு. குதிரையின் கீழ்பாகத்தில் தன்னுடைய வாகனமான ஒரு யானையும் இருக்குது. பெரும்பாலான நாட்டுப்புற கோயில்களில் முன்னோர் வழிபாட்டு முறைகளும் பின்பற்றப்படுவது உண்டு. இது எல்லா நாட்டுப்புற கோயில்களுக்கும் பொருந்தும். இந்து மதத்தில் மட்டும்தான் மறுபிறவி என்ற நம்பிக்கை உண்டு. அதுபோல் பிறவி இல்லாமல் கடவுளோடு இணைந்தார் என்ற நம்பிக்கையும் உண்டு. இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக கூறியிருப்பார். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். அதாவது இறைவனை தஞ்சமடைந்தவருக்கு மறுபிறவி இல்லை, இறைவன் அடி சேராதவர்களுக்கு பிறவி என்ற ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அதை தான் அழகாக சொல்கிறாரு. நம்முடைய குடும்பத்தில் யாராவது தெய்வ நம்பிக்கையில் கலந்து தெய்வத்தோடு இணையும் போது அவருக்கு வழிபாடு கொடுக்கும் பழக்கம் நமது தமிழர் சமயத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஆதாரமாக நம்முடைய குலதெய்வ கோயில்களில் நம்முடைய முன்னோர்களையே சாமியாக வழிபடுறதை கேட்டிருப்போம். It's looking very nice. நான்காவது கோயில் கழுகாசலமூர்த்தி கோயில். இந்த கோயில் மலையடிவாரத்தில் மலையை குடைவரையாக அமைக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலின் விமானமே மலையாக கருதப்படுது. இந்த கோயிலை சுற்றி வரணும்னா மலையே சுற்றி வர வேண்டும். கோயிலுக்கு வெளியே அழகான தெப்ப குளமும் தெப்ப மண்டபமும் இருக்குது. மலையடிவாரத்தில் இந்த குளம் இருக்கிறதால மலையோட ரிஃப்ளெக்ஷன் இந்த குளத்தில் விழுந்து பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும். இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டு பகுதியை சேர்ந்த கோயிலாக இருந்தால் கூட 18ஆம் நூற்றாண்டு பகுதியில் தான் வெளிப்புற தூண் மண்டபங்கள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. குடைவரை அமைப்பு மட்டுமே பழமையான 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அமைப்பு. 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மண்டபங்களாக இருக்கிறதால சிற்பங்கள் ரொம்பவும் தத்ரூபமாக இருக்காது. இந்த கோயிலில் கழுகாசலமூர்த்தியாக இருக்கிற முருகப்பெருமான் ஒரு முகமும் 6 கைகளோடு இருக்கிறாரு. முருகப்பெருமான் மேற்கு பார்த்த கோலத்தில் இருக்கிறாரு. வள்ளி மற்றும் தேவயானை வடக்கு மற்றும் தெற்கு பார்த்த கோலத்தில் இருக்காங்க. எம்பெருமான் இருந்த கோலத்தில் மயில் மேலே இருக்கிறதா காட்சி தர்றாரு. இந்த கோயிலில் இந்திரனே மயிலாக இருக்கிறதா கருதப்படுது. அது இந்த கோயிலோட வேறொரு சிறப்பு. ஏன்னா மற்ற கோயில்களில் சூரபத்மன் தான் மயிலாக இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் இந்திரன் மயிலாக இருக்கிறதா சிறப்பு. இந்த கோயிலை பற்றி கந்த புராணத்தில் ஆசிரியர் கச்சியப்பர்
குமரன் மேற்கு முகமாக உள்ள தலங்கள் 3 என்றும் அதில் ராஜபோகமாக வீற்றிருக்கும் தலம் கழுகுமலை என்றும் இந்த கழுகுமலை கோயிலை பற்றி குறிப்பிட்றாரு. 4 கோயில்களுமே பழமையான கோயில்களாக இருந்தால் கூட கழுகாசலமூர்த்தி கோயிலுக்கு மட்டும்தான் பக்தர்கள் கூட்டம் அதிகம் வர்றதை பார்க்க முடியுது. ஆனால் வெட்டுவான் கோயில், சமணப்படுகை மற்றும் ஐயனார் கோயில்களுக்கு ஆய்வாளர்கள் கூட்டமே அதிகம். 4 கோயில்களுமே நம்முடைய கலாச்சாரத்தை சுமந்துக்கிட்டே பிரமிக்க வைக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட 1250 வருடங்கள் தாண்டி இப்போவும் பிரம்மாண்டமான தேர் போல எல்லா கோயில்களும் காட்சி அளிக்குது. அடுத்த பயணம் ராமேஸ்வரத்தை நோக்கி. அடுத்த காணொலியில் ராமேஸ்வரத்தை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே விளக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.